ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட டிப்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கோல்ட் ஜுவல்லரி, அதாவது வீட்டில் இருக்கும்போது நம்ம வேலை செய்யும்போது நம்ம கூடவே இருக்கிற கோல்ட் ஜுவல்லரி எல்லாம் பார்த்திங்கன்னா அதோட பளபளப்பு போய் அழுக்கு சேர்ந்து இருக்கும். நம்ம இது கடையில் கொடுத்து நம்ம சரி செய்கிறோம் அப்படின்னா வெளியில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தாங்க அதை பளபளப்பாக்கி கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாமே இல்லாமல் வீட்டிலையே எப்படி நம்ம புதுசு போல் ஆக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்ட பின்னாடி இது கூட இன்னொரு இன்க்ரீடியண்ட், அதாவது நம்ம டெய்லி காலையில் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நம்ம குளிர்ச்சியான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கும் போது அந்த தண்ணியில் கெட்டிப்படாமல் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் தூள் கலர் நல்லா மாறியிருக்கு டூத் பேஸ்ட்டோடு சேரும்போது. இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டக்கப்புறம் நல்லா இந்த மிக்சரை கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நுரைச்சிட்டு வந்தக்கப்புறம், நுரைஞ்சி வந்துச்சுன்னா நல்லா இந்த தண்ணியோட மஞ்சளும் அந்த டூத் பேஸ்ட்டும் கலந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நுரைச்சிட்டக்கப்புறமே நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய வளையல், எந்த ஒரு உங்களோட ஜுவல்லரியாகவும் இருக்கட்டும், அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இது நல்லா ஊறிருக்கு தண்ணியில். இப்போ நம்ம ஒரு டூத் ப்ரஷ் வச்சு செயின், நம்ம போட்டிருக்க ஜுவல்லரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். முக்கியமாக மோதிரத்துக்கு அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறியிருக்கும் போதே தன்னாலேயே வந்திருக்கும். முக்கால்வாசி நம்ம தேய்ச்சி எடுத்தால் போதும். இது தேய்ச்சிட்டக்கப்புறம் நம்ம நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வீட்டிலே பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவல்லரி எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அதோட பளபளப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. இது ஒரு நல்ல டிப்பும் கூட. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ பாருங்கள், ஒரு சின்ன பவுலில் நான் இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் போடுறேன். இந்த நெயில் பாலிஷ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய நெயில் பாலிஷ். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கும்போது அந்த நெயில் பாலிஷ் ஆனது சீக்கிரமாகவே கெட்டியாகிடும், ஒரு மாதிரி டைட்டாகிடும் லிக்விடு. அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின மாதிரியே மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், அந்த நெயில் பாலிஷோட லிக்விட் நல்லா திக்காக இருக்குது. இதே மாதிரி இன்னொன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப டைட்டாகவும் மூடி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதும் கஷ்டம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த நெயில் பாலிஷோட அந்த லிக்விடு டைட்டாக இருக்குது. இதை எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலான்னா, நல்ல சூடாக இருக்கிற தண்ணி, இந்த மாதிரி நல்லா ஆவி பறக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு சரியாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள். கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கட்டுங்க. சூடாக கையில் பட்டுற போகுது, அதையும் நம்ம கவனித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடு நல்லா ஆறிட்டக்கப்புறம் எடுத்துட்டு பவுலை ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு நெயில் பாலிஷ் எடுத்து காமிக்கிறேன். இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி எப்படி மாறி இருக்கு பாருங்கள். அந்த நெயில் கலர் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணுறதும் சுலபமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அதை நான் பாருங்கள், அந்த ஃப்ளோ உள்ளே போகும்போதே உங்களுக்கு அந்த நெயில் பாலிஷ் லிக்விட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால்
டைட் ஆகிடுச்சு, லிக்விட் டைட் ஆகிடுச்சின்னு எப்போவுமே நெயில் பாலிஷை தூக்கி போடாதீங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் சுடுதண்ணி இருந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து அந்த நெயில் பாலிஷ் வந்து திருப்பி ரீட்டைன் ஆகிடும். டெஃபினட்டாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து நம்ம ஃபீட்பேக்கில் கொடுங்க. அடுத்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இடிக்கல் வந்து வச்சுக்க போகிறேன். இது நம்ம வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுற இஞ்சி பூண்டெல்லாம் இடிச்சிக்கிற இடிக்கல்லானது. குக்கர் பெருசாக இருந்தால் அந்த இடிக்கல்லோட அந்த தட்டுற அந்த இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னோடய குக்கர் இன்றைக்கி சின்னதாக இருக்கிறதுனால வெறும் அதோட பேஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணி எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லதுங்க. பொறுமையாக இந்த மாதிரி குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம குக்கர் மூடி எடுத்து அதில் வந்து குக்கரோட ரப்பர் இருக்கட்டும், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து மேலே இருக்க விசிலை வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இதை வச்சு அயன் பண்ண போகிறோங்க. கரெக்டாக நம்ம வெளியே கிளம்புற நேரத்தில் வந்து பவர் கட் ஆகும். அதே மாதிரி வந்து திடீர்னு நம்மளுக்கு தேவை, பக்கத்தில் போய் அயன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து பாருங்கள், இது ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னரில் இருக்கிற பொருள் எதுவுமே வந்து வெளியே கொட்டாமல் இருக்கணும். மெயினாக நம்ம மதியம் லஞ்சுக்கு செஞ்ச சாம்பார், ரசம், குழம்பு எதாக இருந்தாலுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வந்து தள்ளு முள்ளு ஏற்பட்டுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி மூடியோட அச்சை வந்து நான் துருவி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்திருக்கேன் அந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து இதோட அந்த இம்ப்ரெஷனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இந்த குழம்பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மூடுங்க. மேலே வந்து எப்போவுமே கவரை வச்சு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடாதீங்க. இந்த மாதிரி மூடினீங்கன்னா அந்த குழம்பு உள்ள மேலே எங்கே வந்து அது பரவினாலுமே அந்த கவர் அப்படியே வந்து ஒட்டிக்கும் மூடியோட. அதுலேருந்து குழம்பும் வெளியே கொட்டாது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் எதுங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி டிப்பிங், ஹாப்பி குக்கிங், ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங்.